ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு நிமிகா விஜய் இவங்க ரெண்டு பேரும் பிரபாவை கூட்டிட்டு வராங்க. இதுக்கு போஸ்ட் கொடுக்க பிரபா போட்டோ எடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் சொல்றாரு, இதுல ஏதோ ஒரு குறையற மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க விஜய் அப்படின்னு கேட்க, ஆமா நம்ம ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் குறையற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெருக்கமா போட்டோஸ் வந்து எடுக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து பல போட்டோஸ் வந்து எடுக்க சொல்றாங்க பிரபா. இதனால ரொம்பவே மனசுடைஞ்சு போறாங்க பிரபாவும். கௌதம் மறைமுகமா ஒருத்தர்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல சித்ரா தேவி அந்த இடத்துக்கு வர. அதுக்கப்புறம் கௌதம் வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லா உண்மைகளும் வந்து மறைக்க எதுக்கான பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எதுவும் சொல்லாம கிளம்பிடுறாரு. அப்கமிங் எபிசோட்ல குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கு. அதோட சீமந்த பேச்சு வந்து போகுது. இதனால மகா ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம ஐஸ்வர்யா கிட்ட போன மகா தயவு செய்துக்கா இப்போவாது வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லிடுங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்காவை ஐஸ்வர்யா கிட்ட போய் சொல்றாங்க. மகா கப்தரா தேவி பிளான் பண்ணி மகா கையில ஜூஸ் போட வச்சதுக்கு அப்புறம் கௌதம் மூலியமா ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்து குடிக்க சொல்றாங்க. ஐஸ்வர்யா பார்த்த கௌதம் இந்த ஐஸ்வர்யா ஜூஸ் குடி அப்படின்னு சொல்ல எதுக்காக இப்ப திடீர்னு ஜூஸ்லாம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, நீ ரொம்ப டயர்டா இருப்பல அதனால தான் எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல, கௌதம் எனக்கு இந்த ஜூஸ் பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்ற நீ, நாம எனக்கு இந்த ஜூஸ் பிடிக்காது, எப்படி உனக்கு பிடிக்காம போகும் சொல்லிட்டு அங்கிருந்து வந்த கோடீஸ்வரி எப்படி அந்த ஜூஸ் வந்து ஐஸ்வர்யாக்கு குடிப்பட்டி விடுறாங்க. இதனால சித்ரா தேவி ரொம்ப சந்தோஷமடைறாங்க. இந்த பக்கம் கௌதமும் சந்தோஷப்பட, கௌதம பார்த்த சித்ரா தேவி எப்படியும் நம்மளால இந்த வேலை பண்ண முடியும்னு நினைச்சேன், ஆனா கோடீஸ்வரி எப்படி முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாங்க. ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு தடவையும் ஐஸ்வர்யாவே வந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு கௌதம். அது வயிறு வலிக்குதுன்னு கத்துறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஐஸ்வர்யா ஹெல்ப் பண்ண கௌதம் உனக்கு ஒன்றும் இல்லையா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு என்ன ஆயிடுச்சு கௌதம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுக்க திரும்ப என்ன பண்றாரு கௌதம் அதே மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு கௌதம், எதுக்காக இப்படி சும்மா சும்மா கேட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் சூர்யா ரொம்பவே தலைவலியோட இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து மகா என்ன பண்றாங்க, நோண்டி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா உடுங்க நானே தைலம் தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு மகா தைலம் தேய்ச்சி விடுறாங்க. இதுக்கப்புறமா சூர்யா படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மகா என்ன பண்றாங்க, கிண்டலும் கேலியுமா வந்து சூர்யா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. பக்கம் சித்ரா தேவி ஐஸ்வர்யா அதை கத்த ஆரம்பிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் கிட்டே வந்துட்டு இருக்காங்க. திருட்டுத்தனமா பார்க்க ஆரம்பிக்க அந்த சமயத்துல அந்த கோடீஸ்வரி என்ன இங்க நிக்கிறேன்னு சித்ரா தேவி பார்க்க சித்ரா தேவி உடனே பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் எதையோ சொல்லி கோடீஸ்வரி வந்து சமாளிக்கிறாங்க. அடுத்த சீன்ல மகா தலை குளிச்சிட்டு வராங்க. சூர்யா தூங்கத்தை பார்த்து தூக்கத்துல என்ன பண்றாங்க, அவங்க ரசிச்சதுக்கு அப்புறம் தூக்கத்துல வந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போயிட்டு எடுக்கிறாங்க. மகாவுடைய அந்த ஈரமுடி சூர்யாவோட முகத்துல பட ஆரம்பிக்குது. எழுந்த தருணத்துல மகா என்ன பண்றாங்க, போய் பின்னாடி நின்று தலையை தோட்டிட்டு இருக்காங்க. தூங்கி எழுந்த சூர்யா மகாவை பாக்குறாரு. மகாவுடைய அழக ரசிக்க அதுக்கப்புறம் மகா கிட்ட தன்னோட அன்பை வந்து வெளிக்காட்டுறாரு. இப்படி சூர்யா மகா ரெண்டு பேரும் அன்பா ஒன்னா இருக்கிறத பார்த்தா அஜயோட அம்மா சிரிச்சுக்கிட்டே நான் வந்து தவறான நேரத்துல வந்துட்டு போல இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. அஜயோ இப்படி இருந்தவர் பார்த்துட்டாங்களே, இதோட என்ன பேச போறாங்களே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா ஃபீல் பண்றாரு சூர்யா. இந்த பக்கம் ஐஸ்வர்யோட ரூமுக்கு வெளியே வந்த சித்ரா தேவி இன்னும் வந்து வேலை செய்யல, மாத்திர நைட்டு சாப்பிட மாத்திரையாச்சு இன்னும் அமைதியா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த பக்கம் நிக்க அதே தருணத்துல கோடீஸ்வரி அங்க இருந்து வரத பார்த்து என்ன பண்றாங்க, ஐயோ நைட்டு நம்மள பார்த்து பயங்கரமா வந்து கேள்வி கேட்டாலே என்ன பண்றது சொல்லிட்டு அங்க இருந்து தொடக்கத்தை எடுத்து வந்து பெருக்கிற மாதிரி ஆக்ஷன் கட்டுறாங்க. இந்த வந்து கோடீஸ்வரி சித்ரா தேவி பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது நீங்க பெருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேள்வி கேட்கறாங்க. கோடீஸ்வரி இந்த பக்கமா போனதுக்கு அப்புறமா கௌதம் வெளியில வராரு. என்னாச்சு கௌதம், ஏதாவது வயிறு வலின்னு சொன்னாலா இல்லையா, ஒன்னும் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லமா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல திடீர்னு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னாச்சு கௌதம், சீக்கிரம் போய் பாரு, இப்படி நம்ம கொடுத்த மருந்து இப்பதான் வேலை செஞ்சிருக்கு போல அப்படின்னு ஐஸ்வர்யா ரூமுக்கு போக ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் ரூம்ல ஒரு பள்ளி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப எரிச்சல் அடைறாங்க சித்ரா தேவி. அப்புறம் ஐஸ்வர்யா எப்படி சித்ரா தேவி கிட்ட மாட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது இதெல்லாம் டிவிக்கு முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்ப மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்ப நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.